இவங்க ரெண்டு பேரையும் நல்லா இடிச்சுக்கலாம். இவன் தான் நம்மளுக்கு அந்த சாஃப்டான பில்லோயியான டோக்லா கொடுக்க போகிறான். மாதுளை பழம் உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டோக்லா மேலே பரவலாக அழகாக தூவி விட்டு காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை. இவனை ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டது சென்னை ஸ்ரீமிதாயில் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது. ரேண்டமாக ஒரு நாள் பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு போக என்னோட மாமி ஷீஸ் ஃப்ரம் மும்பை. ஸோ அவங்களுக்கு இவனெல்லாம் நல்லா தெரியும். அப்போது இவனை சாப்பிட்டு பாரு கட்டாயமாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி தந்தாங்க. இம்மீடியட்டாக அந்த ஃபர்ஸ்ட் பைட்லேயே ஃபர்ஸ்ட் லவ் அவன் மேலே. என்ன இது? அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வாட்டி மாமி எனக்கு இவனை வீட்லேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் செம ஈஸியாக டப்பு டப்புன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்நாக் நீங்கள் எப்படி வேணால் இவனை சொல்லலாம். டோக்லா அவங்க கூட ஒரு ஹோல்சம் மீல் ஆக்கிறதுக்கு ஒரு சாலட் அண்ட் ஒரு டிப் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், டோக்லா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இஷ்டமான பாத்திரம். நான் ஜஸ்ட் ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். தாராளமா இஷ்டமான எண்ணெய், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஒர்க். மொத்தமா எல்லா சைடுமே ஆயில் கவர் ஆறானான்னு பார்த்துட்டு நல்லா கிரீஸ் பண்ணிட்டு இவனை வெயிட்டீஸ்ல வச்சுக்க போறோம். என்ஷோர் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுறான். இப்பவே கண்ணை கட்டுது. பேட்டருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். கடலை மாவுல தான் டோக்லா பண்ணுவோம். ஸோ இங்கே நான் 1 கப் கடலை மாவு வச்சிருக்கேன். பச்சை மிளகா 2 பேரு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இஞ்சி இவங்க 2 பேரையும் நல்லா இடிச்சுக்கலாம். எங்களோட டாலரன்ஸ் லெவலுக்கு எங்களுக்கு 2 போகிறோம். ஐடியலி 2ல இருந்து 3 கரெக்டாக இருப்பான். அதுக்கு மேலெலாம் வேண்டாம். இப்போ மறுபடியும் நம்ம கடலை மாவு உள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம இடித்து வச்சிருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி, இவன் கூட தேவையான அளவுக்கு உப்பு, உங்கள் இஷ்டம், லைக் இஷ்டம் கிடையாது, கரெக்டான அளவுக்கு உப்பு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இவன் வந்து பேக்கிங் சோடா நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் லிட்டில் மோர். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போதும். உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் ஈனோ சால்ட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த அசிடிட்டிக்கு சூஸ் மாதிரி வீட்டில் எல்லாரும் ட்ரீட் பண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அவனையும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஈனோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அபவுட் 1.5 டீஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இவங்க கூட 1/2 கப் தயிர், தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆயிடுவாங்க. இந்த ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருப்பான். ட்ரஸ்ட் மீ, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எந்த லம்ஸும் இல்லாமல் இவனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவன் கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். He will react with the baking soda and give us that fluffy flow. சரியா? நீங்கள் டோக்லா பண்ணுறதுக்கான தெரியுதுங்களா, 2 பேரும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உப்புறாங்க. டோக்லா பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு லெமன் ஜூஸை மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சோடாவை கடைசியாக ஆட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர், பிகாஸ் அவங்களோட கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் இந்த பபிள்ஸ் வரான் தெரியுதுங்களா, சூப்பராக டப்பு 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 டப்புன்னு. இவன் தான் நம்மளுக்கு அந்த சாஃப்டான பில்லோயியான டோக்லா கொடுக்க போகிறான். சுடு தண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம் குக்கரில். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம், இவ்வளோ போகிறோம். ஒரு பாயிண்டில் உங்களுக்கு தெரியும், ஓகே ஃபுல் பேட்டர் வந்து லைட்டாக ஃபீல் ஆகுறான் அண்ட் பபிள்ஸ் வரான் அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் ஜஸ்ட் ரைட். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சோம்ல இந்த பாத்திரம், அவனுக்குள்ளே இவனை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது 10லேருந்து 12 நிமிஷம் ஸ்டீம் பண்ண போகிறோம். நீங்கள் ஒன்ஸ் லெமன் ஜூஸ் இல்லைனா பேக்கிங் சோடா ஒரு உங்கள் ஈனோ சால்ட் யாரை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் உடனேயே இவனை யூஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே இவனை வெயிட்டீஸில் வச்சுருக்கக்கூடாது, டப்பு டப்புன்னு யூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போது ஆல்ரெடி சுடு தண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இவனை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். எஸ், இஸ் ஸ்டீம்டு ஃப்ளோ. இவன் பாட்டு 10 to 12 நிமிட்ஸ் ஸ்டீம் ஆகட்டும். டைமர் வேணால் வச்சுக்கோங்க. சரியா? மூடலப்போ இதோ மூடிட்டேன். ஓகே, அண்ட் தென் ஒரு நைஃபை இன்சர்ட் பண்ணால் எப்படி கேக் க்ளீனாக வரணுமோ அதே மாதிரி இவன் க்ளீனாக வந்தான் அப்படின்னாக்கா ஹி இஸ் ரெடின்னு அர்த்தம். ஃபைனலாக இன்னும் ஒரு 2 குட்டி ஸ்டெப் மட்டும் இருக்குது முடிக்கிறதுக்கு இவனுக்கு. அதுக்குள்ளே நம்ம இவனோட டிப் அண்ட் சாலட் ரெடி பண்ணிடலாம். போ 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 நீ எங்க வேணாம் போ. நெக்ஸ்ட் நம்மளோட டிப்பை ரெடி பண்ணிடலாம். பிகாஸ் இவனை நான் சில் பண்ண வைக்க போகிறேன். டிப்புக்கு தேங்காய் 1/2 கப், உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு கருவேப்பிலை, தஸ் நோ இவ்வளோதான் அவ்வளோதான். 1/4 கப் வேர்க்கடலை, இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் ஜீரா பொடி. சால்ட்டுக்கு பிளாக் சால்ட் யூஸ் பண்ண போகிறோம், ரெகுலர் சால்ட் இல்லாமல்.
அண்ட் ஏன் பிளாக் சால்ட்னா இவன் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் ஆட் பண்ணிடுவான். ஸோ நம்மளுக்கு பெரிய வேலையெல்லாம் இருக்காது, ஈஸியாகிடுவான். இவங்களை டிர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி. மறந்தாயே மறந்தாயே. இவன் கூட 1/4 கப் நல்ல திக்கான கர்ட். உங்களுக்கு வேணால் நீங்கள் க்ரீக் யோகர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு குவிண்டர். புளி 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 பியூட்டிஃபுல்லான நம்மளோட டிப் ரெடி ஆகிட்டான். இப்போ இவனை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு, இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகே. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறான் அப்படின்னா மட்டும் இன்னொரு 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இவனை ரொம்ப தின் ஆக்க வேண்டாம். இவன் டிப் அப்படின்றதுனால எங்கேயும் பாக்கி வைக்காமல் நம்ம எல்லா டிப்பையும் எடுப்போம். ஏன்னா இவன் பயங்கர டேஸ்டியான செம ஈஸியான ஒரு டிப்பு. இப்போது இவனை போய் நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு வரேன். காத்திருந்து காத்திருந்து. ஸோ டோக்லா ரெடி ஆகிட்டு இருக்கான். நம்மளோட டிப்பை ரெடி பண்ணிட்டோம். இப்போது சாலட். இவன் வந்து மாங்காய் தொல்லி செத்திட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். கேரட், மாதுளை பழம் உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அபவுட் 1/4 கப் ஆட் பண்ணுறேன். மாம்பழ சீசன் அப்படின்றதுனால இவனை ஒமிட் பண்ணால் இஷன் அப்படின்றதுனால ஒரு மாம்பழம் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1லேருந்து 2 ஸ்பூன் 1-2 டிர் பண்ண வேர்க்கடலை, எள்ளு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர். ஸோ ஒரு ஸ்வீட்டாக டேங்கியாக ஸ்பைஸியாக ஒரு மாதிரி செமையாக இருப்பான் இவன் கூட பிளாக் சால்ட். பிளாக் சால்ட் வேண்டாம்னா ரெகுலர் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இவங்க எல்லாரையும் ஜென்டிலாக குவிக்காக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். செம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கான்ல. எல்லோரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது காரா சேவ், நார்மல் சேவ், ஆலு பூஜியா உங்ககிட்ட யார் இருக்கானோ ஆட் பண்ணிக்கலாம். செமையாக இருப்பான். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் மைண்ட் இப்போ பயங்கர வைல்டாக யோசிக்குது. கொஞ்சம் மெட்ராஸ் மிக்சர் கூட ஆட் பண்ணலாம், சூப்பராக இருப்பான். மெட்ராஸ் மிக்சர்னு ஒரு ஃபெலோ இருக்காங்க. ஒரு நாள் ப்ராபப்ளி நம்ம அவனை பண்ணுவோம். இப்போது இவனையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் சர்வ் பண்ணுற டைம் மட்டும். அதுக்குள்ளே டோக்லா என்ன ஆனாருன்னு பார்த்துக்கலாம். படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, மானஸ்தேன்னு ஒருத்தங்க இருந்தானே, அவன் என்ன ஆனா? ஆல்ரைட், தலைவன் வெந்துட்டான். இவன் வெந்து இவனை ஒரு 5 நிமிட்ஸ் கூல் டவுன் பண்ணியாச்சு. இப்போது இப்படி பண்ணால் பேன்லேருந்து அழகாக ரிலீஸ் ஆகிறான், தெரியுதா? ரிலீஸ் பண்ணிடலாமா பேன்லேருந்து? கேன் யூ சி? மூவ் ஆகுறான் பொறுமையாக, பார்த்து பதவிசா செம்மையாக இருக்கிறாரு. இவனுக்கு சிம்பிளான ஒரு பொரிச்சு கொட்டுறது தான். எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ரொம்ப வேண்டாம். இப்போ இவன் அப்படியே இவன் மேலே அழகாக பதவிசா விட்டுட்டு இவனுக்கு குவிக்காக ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களால் இப்படி இனிப்பாக ஜூஸியாக சாப்பிட முடியாதுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலி இப்படி தான் பண்ணுவாங்க இவனை குஜராத்தீஸ். அண்ட் ஆல்சோ பேட்டர் ரெடி பண்ணோம்ல, பேட்டர்லேயுமே சர்க்கரை ஆட் பண்ணணும், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். நான் சர்க்கரை ஆட் பண்ணேன் அப்புறமா, பட் மஞ்சத்தூள் மறந்துட்டேன். நீங்கள் மறந்துடாதீங்க, அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். எந்த கன்சிஸ்டன்சி அதெல்லாம் கிடையாது, சர்க்கரை கரையணும், அவ்வளோதான் நமக்கு வேணும். இவன் அப்படியே நம்ம டோக்லா மேலே பரவலாக அழகாக தூவி விட்டு இவனை பாட்டுக்கு ஊற விட போகிறோம். அவன் பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும் போது இவ்வளோ பண்ண நம்ம அந்த டோக்லாவோட க்ரீன் சட்னி பண்ணலன்னா எப்படி அவனை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் சட்னிக்கு கொத்தமல்லி. இவன் தான் பேசிக் ஸ்டாண்டர்ட் இந்த சாட் கடையில் பண்ணுற பச்சை சட்னி. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான். இவனை நம்ம ஒரு வாட்டி டிர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு 10 days வரை ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியும். புதினா நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கடலை நான் இவனை டிர் பண்ணி வச்சுருக்கேன், வேஸ்ட் பண்ண வேணான்றதுனால இவனையே யூஸ் பண்ணுறோம். இப்போது இவனுக்கு தேவையான உப்பு, ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் அண்ட் இவனை டிர் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக டிர் பண்ணிட்டு வரேன். and the beautiful
செம டேஸ்டியான க்ரீன் சட்னி ரெடி ஆகிட்டான். வாட் இஸ் டோக்லா வித்தவுட் திஸ் கைடா? நீங்கள் என்ன தான் டிப்பு பண்ணுங்கள், ஸ்லைட்லி இனிப்பான டோக்லாக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நம்மளோட க்ரீன் சட்னி. ஹீஸ் நாட் சில்லி சட்னி பட் க்ரீன் சட்னி செமையாக இருப்பான். இன்னும் ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்குது. நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணுங்கள். நான் நெய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய். ஆயில் ஆல்சோ ஒர்க்ஸ். இவன் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை பொரியை விட்டு ஆட் பண்ணி பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளேவர் ஆட் பண்ணுவான் அவன். அண்ட் நம்ம டிப்பு மேலே அப்படி லைட். தட்ஸ் அபவுட் இட். அண்ட் ஒரு பக்கம் நம்ம டிப், இன்னொரு பக்கம் நம்ம சாலடில் சொன்னல ஃபைனலாக எப்போ சர்வ் பண்ணுறோமோ அந்த சமயத்தில் கொஞ்சம் ஆலு பூஜியா இல்லைனா சேவ் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான க்ரன்ச் கொடுப்பான், செம்ம டேஸ்டியாக இருப்பான். இவன் வந்து ஆலு பூஜியா புதினா ட்விஸ்ட் ஃபெலோ இவன். ஸோ அப்படி தான். ஸோ இன்னைக்கு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் டேஸ்டி டோக்லா, இவன் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான மேங்கோ சாலட், தொட்டுக்க ஆப்வியஸாக க்ரீன் சட்னி அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான கோகனட் டிப். அப்படிதான் தலைவா ரெடி. இந்த ரெசிபீஸை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Terrible Boy from Kirti.